வணக்கம். ஆக்சுவலா 3 நாளா ஒரு டாபிக் எடுத்து ரொம்ப லெவல் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாபிக் எடுத்து வச்சிருந்தேன். அதாவது கம்பேரிசன் மாரி ஒரு டாபிக். நம்ம மொபைலும், நம்மளோட ஒழுத்தன்மையும் வச்சு வந்து வச்சிருந்தேன். ஆனா, போடவே எனக்கு வந்து மனமே இல்ல. என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, முந்தா நேத்துலாம் அப்படியே கிளம்பி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் அப்படி போடாமயே அப்படியே அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அந்த பௌர்ணமி அந்த டைம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு எப்படி சொல்றது? நெறைய கிளென்சிங் வந்து நடக்கிற காலகட்டமா இருக்குது. ஹெவி எனர்ஜி அதெல்லாம் வரும்போது அப்படியே உட்காந்துர்றது. அப்புறம் இப்ப வந்து வெளித்தன்மையில நம்ம பார்க்கும்போது, சில விஷயங்களை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, முந்தி வந்து கோபம் ரொம்ப வரும். இப்ப வந்து ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி போயிட்டு இருக்குது? ஏன் ரொம்ப மோசமா போயிட்டே! அப்படிங்கிற மாதிரி தாட் தான் வருதே ஒழிஞ்சு மத்தபடி எந்த வித என்ன சொல்றது? மொத்தத்துக்கு சொல்லப்போனா ஒரு வெறுமை அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வந்து போயிருது. ஸோ இந்த 3 நாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் என்னலாம் ஒரு ஜாலியா ஒரு இத பேசலாம் இப்போ. அந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோ அடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் நானு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த 2 டேஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் வந்து இந்த பயணம் விடவும் முடியல. பட் ஆனாலும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து அப்போ நானும் அதான் நெனச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தங்க வீடியோல வந்து நான் வந்து பார்த்திருந்தேன். அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பயணம் அப்படின்னாலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான் மெயின். அதாவது வேற எதுவுமே வந்து இதுல வந்து இருக்காது. ஆனால் அந்த லவ் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டுறது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்க வந்து இந்த பயணம் அப்படின்னு பொறுத்தவரை வேற எதுவுமே உங்களுக்கு வந்து இதுல வந்து வராது. அந்த ஒரே ஒரு இதுதாங்க. அந்த ஒரு இதுலே அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அன்பே சிவம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். அன்பு அப்படின்னா, அத எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரது? அத வச்சு சிலவங்க ஏமாத்துறவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்மள பாதுகாக்கிறது? நெறைய விஷயங்கள், எவ்ளோ விஷயம் கத்துருக்குறோம். இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்ளோ வந்து நம்ம வந்து ஆச்சரியமா இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வந்து நம்மள வந்து புதுப்பிக்கிற ஒரு பயணம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தி சுத்தி நம்ம எங்க நீங்க இதுக்காண்டி வந்தனா, இதுக்காண்டி வந்தனா, இதுக்காண்டி வந்தனா அப்படிங்கிறது கிடையாது. அந்த அன்கண்டிஷனல் லவ். அப்ப எது உங்கள இயக்குது அப்படின்னா, அதுதான் இயக்குதே ஒழிஞ்சு வேற எதுவுமே அங்க வந்து கிடையாது. அதனால தான் சிவன் தான் வந்து நம்மளுக்குள்ள இருந்து நம்மள வந்து ஏக்குறாரு. நம்மளோட டிவைன் தான் வந்து அதாவது கான்ஷியஸா இருக்க வைக்க 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 தான் நம்மளுக்கு பவர் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலைய நம்மளுக்குள்ள உள்ள டிவைன். ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க. சிவனுக்கும் என் ட்வின்னுக்கும் வந்து ஏன் அதாவது உண்மை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உள்தன்மையில உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் தான் சிவன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஏதோ கேட்டிருந்தாங்க. எனக்கு அது புரியல. அதனால தான் சிவன் வந்து கனெக்ட் ஆவாரு நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, வெளியில வந்து நம்ம வந்து நான் பல தடவ சொல்லியிருக்கேன். சிலை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உள்தன்மை. அப்போ டிவைன் மாஸ்குலின் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த தெய்வத்த வச்சிருக்கிறீங்களோ, அந்த தெய்வம் தான். இப்ப நம்ம இதுல நெறைய பேர் வந்து சிவன் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த சிவன் தான் வந்து டிவைன் மாஸ்குலினா வந்து இருப்பாங்க. அ அவங்க வந்து நம்மளுக்கு கான்ஷியஸா இருந்து பல இது வந்து நம்மளுக்குள்ள அவங்க வந்து வெளிய நம்ம அதனால தான் வெளிய தேடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். உள்தன்மையில இருந்து நம்மள வந்து இயக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அப்ப லவ் அப்படிங்கிறதான் இங்க வந்து மெயின் இதா இருக்கு. அப்ப இந்த தைப்பூசத்துக்கு வந்து முன்னக்கூட்டி வந்து ஒரு மீம்ஸா ஏதோ ஒண்ணு பார்த்தேன். அதாவது பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே வந்து கிட்ஸ் கொண்டாடுவாங்க. ஆ லெஜெண்ட்ஸ்லாம் நாங்கலாம் தான் வந்து தைப்பூசம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிரிப்பா வந்தது. அதாவது லெஜெண்ட் லெஜெண்ட் ஆகுறதே என்ன அப்படின்னா, இந்த லவ் தான் லெஜெண்ட் ஆக்கும் உங்கள. இதுதான் வந்து உண்மை. நம்ம என்னமோ கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். அதாவது அவங்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வெளியில உள்ள லவ் அப்படிங்கிறது, காதல் அப்படிங்கிறது தவறான ஒரு இத வச்சுக்கிட்டு, அவங்க எல்லாரும் அதுவே அவங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டு, லவ்னா இதுதான் அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ பண்ணி வச்சுக்கிட்டு, லவ்னா இப்படிதான் இருக்கும். லவ்னா அப்படிங்கிற மாரி அவங்க செயல்படுறதுனால, அவங்களுக்கு அந்த காதல் அப்படிங்கிற ஒரு புனித தன்மை வந்து தெரியல.
அந்த புனிதத்தன்மையை வந்து எப்ப தெரியப்படுதோ, அந்த காதல்ங்கிறது அவ்வளோ ஒரு புனிதமானது அப்படிங்கிறது தெரியப்படுதோ, அந்த அந்த அதனால தான் நான் திரும்பி திரும்பி அதை தான் நான் சொல்றேன். அப்பம்தான் இந்த பயணத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புனிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த புனிதம் வழியாக, அந்த காதல் வழியாக நீங்கள் கடவுளை காண்றதுக்கான ஒரு பாதை தான் இந்த ஜேர்னி. அதுதான் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு. தந்த்ராவை எவன் ஒருவன் புனிதமான இதா கருதலையோ, அதாவது காமத்துக்கும் அந்த தெய்வீக தன்மைக்கும் வித்தியாசம் தெரியலையோ, காமம்னாலே டிசையர் தான். அந்த டிசையரை தெய்வீக தன்மையை கன்வெர்ட் ஆகிற தெரியாத ஒரு மனிதனாலை இறைநிலையை காண முடியாது. இந்த வழியில் வேற எந்த வழியும் அவன் கண்டுலாம், பட் இந்த வழியில வந்து காணவே முடியாது. அது நடக்கவும் நடக்காது. அது இறைவனை காணணும் அப்படின்னு சொன்னா இந்த காதலை புனிதமாக கருத தெரிஞ்சிருக்கணும். அது எளிதாக வராது. ஏன்னா உள்தன்மையில் நிறைய கசடுகளை நம்ம கொண்டிருப்போம். அதையெல்லாம் நீங்க தான் இந்த புனிதத்தன்மை தெரியும். இது வந்து இறை பயணம். இது வந்து எளிது கிடையாது. அப்புறம் நேத்து கூட அவங்க போட்டிருந்தாங்க, நல்லா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா கல்யாணம் முடியல அப்படின்னா இது வந்து அவுட் இதே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சவன், கல்யாணம் முடியல, இத்தனை வயசு, இதெல்லாம் வந்து இதுல கணக்கே கிடையாது. இது வந்து சோல் பயணம். பல தடவை எல்லாருமே வந்து நாங்க திருப்பி, அதாவது இதை உணர்ந்தவர்கள் வந்து ரிப்பீட்டடா இதை வந்து சொல்லுவாங்க. அது எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து வரதான் செய்வாங்க. இப்ப வீடியோஸ் போடுறவங்க எல்லாம் தைரியமா வீடியோ போடுறவங்க மோஸ்ட்லி வந்து பல இதை கடந்துட்டு தான். இப்ப நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னாலே, இதை வந்து வெளியே சொல்ல வரேன் அப்படின்னா நான் பல இதை கடந்து வந்திருப்பேன். இப்படி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பத்தி வீடியோ தமிழ்ல யார் யார் போடுறாங்களோ, ஃபேஸ் காட்டி போடுறவங்க அத்தனை பேரும் பல விஷயங்களை கடந்துதான் வந்திருப்பாங்க. எளிதாக வீடியோ முன்னிருந்து இந்த பயணத்தை படி, அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எளிது கிடையாது. சரிங்களா? அதை கடக்கிறதுக்கு பல இதை செயல்படுத்திதான் நாங்கள் வந்து பல அவமானங்கள், பல தடைகளை கடந்துதான் வந்திருப்போம். இன்னுமே அந்த பயணம் வந்து போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து நம்ம உடனே அப்படியே டிவைன் ஆயிட்டோம் அப்படின்னா கிடையாது. போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து லவ்வுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் லவ்வுக்கு இவ்வளோ பவர்ப்பா? வேற எதுவுமே இல்லையே. நம்ம எவ்வளவோ வந்து நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த சார்ட்ல, அதாவது பலவித நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரீக்வன்சி படிதான் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்னு சொல்லிட்டு இது பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுன ஒரு சார்ட் உங்களுக்கு வந்து கூகுள்ல இருக்கு. சரிங்களா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா லவ்வுக்கு வந்து 500 இது. சரிங்களா? ஸோ நீங்க டாப் மோஸ்ட் என்னைக்கு வந்து அந்த லவ் அப்படிங்கிறது, லவ் அப்படின்னா நான் வெளியே இருக்கிற காதல் சொல்லலை, உள்தன்மையில் எப்போ நீங்கள் இந்த ஜேர்னியில் காதல் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறதுக்கு முழுமையான அர்த்தத்தை நீங்கள் வந்து தெய்வீக தன்மையாக புரிந்து கொண்டீர்களோ அன்றுதான் உங்களுக்கு இந்த 500 ஃப்ரீக்வன்சி வந்து அடைபடும். நீங்க பாட்டுக்கு நான் வந்து லவ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அது கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சி அட்டைன் பண்ணணும்னா அதுக்கான டெஃபினிஷன், உண்மையான டெஃபினிஷன் வெளியில் வச்சிருக்கிற சும்மா மெட்டீரியல் லைஃப் டெஃபினிஷன்ஸ் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே உள்தன்மையில சொல்றேன். ஸோ 500 அதுக்கு மேல பீஸ். பீஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த லவ்வை வந்து நீங்க எடுக்கும் போது உங்களுடைய ஒரிஜினல் டிஎம் வந்து நீங்க இந்த லவ்வை வந்து ஃபுல் இது 500 பிளஸ் நீங்க வந்து எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டிஎம் வந்து வருவாங்க. ஒரிஜினல் டிஎம் வரும்போது உங்களுக்கு பீஸ், நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கோபம், அந்த குழப்பம் எல்லாமே கம்மியாயிட்டே வரும். ஸோ நீங்க 600 வந்து அதை வந்து 600 எடுத்துருவீங்க. அதுக்கு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம். மெயினா வந்து நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கிற ஜேர்னி இது. ஸோ ஜாய் அப்படிங்கிறதுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி 540 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்லைட்மெண்ட் ஆயிரும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே என்லைட்மெண்ட் போயிடும். ஸோ அது வந்து டாப் மோஸ்ட். ஸோ இந்த 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 சார்ட் படிதான் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து மாறுமே ஒழிஞ்சு உண்மையான ஒரு இப்போ தேங்க்ஸ் சொன்னாலும் சரி, சாரி சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ சொன்னாலும் சரி, வாய் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆத்மார்த்தமா நீங்க சொன்னாதான் அது கிடைக்கும். ஏன்னா சொல்றது வந்து ஈஸி, பட் ஆத்மார்த்தமா சொன்ன உண்மையாலுமே
இதே நான் வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப லெவல் உணர்ந்தேன். ஏன் அப்டின்னா, எப்படி எனக்கு இந்த பவர் இந்த 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 ஹோப்போனோம பிரேயருக்குலாம் வந்து அதிசக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்டின்னு கேட்கும்போது, நான் ஒன் டைம் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க. நான் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கேன் அப்டிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நான் அவங்க கிட்ட சாரி கேட்கணும். ஸோ நான் கான்டாக்ட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ பழையது. ஸோ சாரி கேட்கணும். ஆத்மார்த்தமா நம்பி அவங்களுக்கும் எனக்கும் ஹார்ட் லெவல்ல ஒரு டை உண்டு பண்ணி, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. டை உண்டு பண்ணி, அவங்க கிட்ட சாரி அப்படின்னு சொல்லி நான் ஆத்மார்த்தமா கேட்கும்போது, என் கண்ணுல தார தாரையா அப்படி அழுதேன் நானு. அவ்ளோ உருகி நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அவங்க மன்னிச்சுட்டாங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்க மனம் வந்து அமைதியாயிரும் உங்களுக்கு. அதுக்கு அவங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்கங்கிறதும் இருக்கும். அதனாலதான் இந்த சின்ன சின்ன வார்த்தைக்கு அவ்ளோ பெரிய பவர் வந்து உங்களுக்கு இருக்கு. அவ்ளோ பெரிய பவர் இருக்கு. ஆனா அத யூஸ் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து நம்ம நெறைய இடங்களுக்கு நம்ம நேத்து இத பார்த்தேன். நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ வந்து விவேகானந்தர் உடைய லெட்டர்ஸ் படி ஒருத்தர், அது நீங்க எல்லாரும் பாருங்க. மணியன் கோபி அப்படிங்கிறவரு. அவரோட லெட்டர்ஸ்லாம் வந்து தமிழ் இத பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு லெட்டரா வந்து அதோட தமிழ் ஆக்கம் குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அதுல ஒரு லெட்டர் வந்து நேத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு வந்து ஆக்சுவலா அவருக்கு குரு இருக்கிறாரு. குரு பண்ணதுக்கு அப்புறம் அவரு ஒருத்தரை வந்து சந்திக்கிறாரு. ஆத்ம லெவல்ல அவங்களுக்குள்ள கனெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவர் அவரு அந்த லெட்டர்லயே வந்து அவங்க சொல்லும் போதே தெரியுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா ஏதோ ஒரு ஆத்ம லெவல்ல தொடர்பு இருக்கு. நீங்க வந்து சன்னியாசி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆத்மா வந்து எனக்கு தெரியுது. அதனால என்னுடைய கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆக்சுவலா இது எனக்கு வந்து எப்படி ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும்போது இப்படிதாங்க இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. பல கொஸ்டின்ஸ் கேட்டு நான்லாம் செம்ம காமெடியா இருக்கும். எனக்கெல்லாம் நெறைய நடந்திருக்கு. அதாவது அப்ப எங்க குருஜி என்ன சொல்வாரு அப்படின்னா, இந்த ஆன்மீகவாதி தேடல் ஆரம்பிக்கிறவன்ட்ட மட்டும் சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள பைத்தியமாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தீனியே நம்மள அதாவது இந்த வயிறு பசியில இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல. வயிறு பயங்கர பசி இருக்கு. அதே மாரி இது ஒரு பசி மாரி இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த தேடல் தேடல் தேடல்ன்னு சொல்லிட்டு எங்க கிடைக்குது எங்க கிடைக்குது எங்கேயாவது கிடைக்குதா எங்கேயாவது கிடைக்குது அது நீங்க எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த ஆன்மீக லெவலுக்கு நீங்க போயிட்டு அந்த தேடல்ல நீங்க போகும்போது அப்பதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லடா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் உடனே அப்போலாம் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா கோவம் வரும். ஏதாவது தப்பு தப்பா இது எதுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க இது எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் சில காமனா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறதாங்க ஆன்மீகம். ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறது ஆன்மீகம் ஒண்ணுமே இல்ல. நான் உன்னை என்ன கேட்பேன் அப்படின்னா, நான் அவனை என்ன கேட்பேன், ஒண்ணுமே இல்லைன்னு நான் எப்படி தெரியறது ஒண்ணுமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்படியெல்லாம் கொடன்னு கொஸ்டின்ஸா வரும். அப்போ போயிட்டு ஆனா நம்மளுக்கு பார்க்க என்ன தோணும் அப்படின்னா, நம்ம சில்லியா கேட்கிறோமோ ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 95% மேல மெட்டீரியல் லைஃப் தான் கேட்பாங்க. மெட்டீரியல் லைஃப் அது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன் எப்ப பார்த்தாலும் குடும்பம் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, என்னடா ஒரு வித்தியாசம் வேற வேற கேளுங்க. வேற யாராவது கேட்க மாட்டாங்களா அந்த ஆன்சர் கிடைக்கும். நான் போயிட்டு உடனே நம்ம கேட்டா எல்லாரும் இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா போய் நான் போய் பர்சனலா அப்படின்னு சொன்னா என் குருஜியே ஓடுவாரு. இது ஏதாவது கேட்டுட்டு எப்பண்டா அவர் வந்து கேள்வி அப்ப எனக்கு வந்து நான் என்னன்னா நோ நான் பெர்சனலா தான் கேட்பேன் வந்து அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு நாள் தப்பி தவறி சொல்லிவிட்டார். எல்லாரும் எழுதிட்டாங்க. எனக்கு எழுதி கையில கொண்டு கொடு. ஏன் அப்படின்னா அவரே கொஸ்டின்ஸ் கேட்டு நான் எழுதி அவர்கிட்டே கொடுப்பேன் நானு. ஏன் இப்படி சொன்னீங்க? அப்பனா எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதுல எழுதிருவேன் நானும் கேட்டுருவேன். சொன்னதுக்கு அப்புறம் சரி என்னடா இப்படி ஒரு குருவை போய் நம்ம இப்படி கேட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப எனக்கு என்ன தோணுது, இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நேத்து விவேகானந்தரே இப்படி கேட்டிருக்காருங்க. அதுதான் இப்போ நம்ம நிறைய இதை நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரிய பெரிய மகான்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
நம்மளுக்கு வந்து தோணும் போது ஓகே அப்ப இருந்திருக்காங்கப்பா. அப்ப விவேகானந்தரே அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் அதுல வந்து ஒரு சொல்லியிருக்கிறாரு. வியாசர் அதாவது இவரு வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அப்போ ஒரு ஒரு இது வரும்போது, ஒரு இதுல வந்து வியாசர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாராம். இன்னொரு இதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு. அப்ப இவரு எழுதுறாரு இந்த கொஸ்டின்ல, வியாசர் இந்த இதுல இப்படி சொல்லியிருக்கிறாரு. இந்த இதுல இப்படி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பைத்தியமா? பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாருங்க. அப்போ உடனே அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, அதான் உண்மை. அதாவது இது வந்து ஒரு மாரி இது வந்து திட்டுறது கிடையாது. அ அவங்களோட ஒரு இத வந்து அவங்க ஆக்சுவலா அதான். அது வந்து திட்டுறதுன்னு கிடையாது. இவ பைத்தியம். அவர போயிட்டு வியாசர போய் பைத்தியமான்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து, அவங்க வந்து வேற இதுல. அப்போ இப்போ நம்ம கடவுளனா என்னடி பராசக்தி அப்படின்னு சொன்னா, அப்ப சிவனெல்லாம் கண்டமானிக்கு பேசுறது. அதுவும் சிவன் அதாவது உரிமை இருக்கிற ஒரு கடவுள்ட்டனா ரொம்ப சண்டை போடுவோம் நம்ம. பேசிக்கலா அது அது என்னன்னு தெரியல. சிவன்ட்ட வந்து நான் Facebookல கூட ஒரு பையன பார்ப்பேன். அந்த பையனும் கிட்டத்தட்ட எனக்கு அதனால அவன் போடுறதெல்லாம் அப்படியே அப்படியே விளையாடுறது, அவர்ட்ட போய் சண்டை பிடிக்கிறது. அப்புறம் திருப்பியும் அவரு நீ இவ்வளவு அடி அடிச்சாலும் நான் உன்ட்ட தானே வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து சிவன் கிட்ட தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் அதை இது பண்ணிருப்பீங்க. சோ அப்ப நான் நினைச்சேன் சோ ஓகே அப்போ விவேகானந்தரும் இதெல்லாம் வந்து பண்ணிருக்காரு. அவரு லெட்டர் எழுதி அவருகிட்ட அந்த அவருக்கு வந்து அப்ப அந்த தாகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. எப்படி வந்து நம்மளுக்கு தெரியணும் அதான் தேடல். சரிங்களா? ஆன்மீகத்தில் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து இது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். சோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து போகும். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறது தான். அது ஆனா நீ எடுத்தோனே நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நமக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகள் கிடந்து இதுல என்ன சொல்லிருக்காங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்க, ஏன் அப்படி சொல்லிருக்காங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்க? 1008 கொஸ்டின்ஸ் நானா கேள்வியே கேட்டு தள்ளியிருக்கேன். அப்போ எல்லாருமே ஒரு ஞான மார்க்கத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி. அப்போ அவர் வந்து லெட்டரா எழுதி எழுதி கேட்டு இப்ப நம்மளாவது உடனே ஒரு போனை போடுறோம், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துல எப்படி தேடி இருக்காங்க பாருங்க. எங்கேயோ இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு லெட்டரா போட்டு 815 லெட்டர் போட்டிருக்கு எல்லாருக்கும். பொதுவான அவர் லெட்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதான். சோ அவரு அந்த லெட்டரை போட்டு அவரு பல கேள்விகள் கேட்டு அது கோபம் போட்டு ஏன் அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி எனக்கு இது தெரியல, எனக்கு இப்படி இதுனா என்ன, அதுனா என்ன அப்படின்னு பல கேள்வி. ஆனா அப்படிதான் சொல்லிட்டு வரும். சோ அந்த மாதிரி அப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு செல்லணும், நிறைய இடங்கள் இப்ப வந்து இதுல பண்றவங்க யாத்திராஸ் தான் நிறைய போவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேரை வந்து தெரியும். இப்ப பேசிக்கலா எனக்கு நான் வந்து முதல்ல எப்படின்னா எங்க சித்தி பொண்ணு எல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு சொந்த வீடு கட்டி ஒரு தெருவில் அவங்க தூத்துக்குடினா அவங்க அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க அப்பா அப்பமே சின்னதுல இருந்து என்னன்னா எங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. எங்க போனாலும் வந்து போயிடுறது. எங்க போனாலும் டிரான்ஸ்ஃபர்னா கூட சேர்ந்து போவோம். அப்படியே சுத்தி இருக்கேன். நான் அப்படியே எல்லாம் எங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன். நான் நிறைய இடங்கள் வந்து பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜும் பிரைவேட் ஜாப் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து போயிருது. ஸோ நிறைய மனிதர் அந்த அந்த ஊரோட இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஸோ பேசிக்கலா இந்த இந்த இது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் அது அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 5 வருஷம் ஒரு ஊர்ல இருக்கிறோம்னா ஓரளவு வந்து அதோட நடைமுறைகள் அங்க அங்க இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியுது. சோ இந்த மாதிரியும் இருந்தால்தான் அந்த ஞான தேடல் வந்து கிடைக்கும். அதனாலதான் ஞான தேடல் வரும்போதும் நிறைய பேர் வந்து யாத்ராஸ் குண்டு சட்டிக்குள்ளேயே ஒரு இடத்துல இப்போ இதுக்கே நம்ம எப்படி சொல்றோம், நேத்துலாம் எனக்கு இதுதான் செம்ம கோவம் வந்ததுங்க. விஜய்ன்னு ஒரு கட்சியை வச்சுட்டு இவனுக்குலாம் உண்மையாலுமே அவன் பைத்தியமா இல்ல அவன் பணத்துக்காண்டி வந்து எவ்வளோ பேரை வந்து அடி முட்டாளாக்குறான். எனக்கு என்னன்னா வருங்கால ஜென்ரேஷனை வந்து இவ்வளோ முட்டாளா நினைச்சிருக்காங்களே, அதையும் ஆனா முட்டாளா இருக்காங்களே, அது என் வாழ்க்கையிலே வந்து நான் இந்த அளவுக்கு வந்து வருங்கால ஜென்ரேஷன் இவ்வளோ முட்டாளா இருக்குன்னு உண்மையாலுமே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. அந்த 41 அது இப்பதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கடவுள் வந்து இதுவும் ஒரு வகைக்கு நன்மைக்கு தான் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே அந்த இன்சிடென்ட் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னா
அந்த தமிழ்நாடு கொஞ்சம் விழிப்படைஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே இவனை வந்து ரொம்ப லெவல் கூர்மையா வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஓரளவுக்கு தெளிவு வந்து கொடுத்திருப்பாங்க நிறைய பேர். உண்மையாலுமே இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் சின்ன பொண்ணுக்கு வந்து விஜய் பிடிக்கும் சரிங்களா. சோ நான் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து பார்க்கணும் எனக்கு காலி பத்திர அவ்வளவு ஒரு எனக்கு 2-3 நாளா எனக்குலாம் டென்ஷனு வருத்தம் அவ்வளவு அளவுக்கு நான் வந்து ரொம்ப பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து யார் யார் திட்டி திட்டி போடுறாங்களோ நான் பைத்தியம் மாதிரி அதை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நான் பைத்தியமாயிருவோம் போல. ஏன் அப்படின்னா திட்டட்டும் அவனை ஏதாவது பண்ணணும்ல. நம்மளுக்கு வந்து இப்ப கோவம் வந்தா யாராவது திட்டணும். அப்ப யார் யார் ஒரு நாள் முழுக்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி யார் யார் திட்டி வீடியோ போட்டிருக்காங்களோ அதை மட்டுமே நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட கோபத்தை இன்னொருத்தவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். அதை பார்த்து யாருன்னா எழுதியிருக்காங்க. அது சப்போர்ட் பண்றவங்களை பார்த்தாலே வந்து கோபம் வரும். அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் நான் மீண்டே வந்து அது இப்பவும் அந்த இன்சிடென்ட் இருக்கு. ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆனா இப்போ நம்ம இதா இருக்கட்டும் ஒரு யாராவது செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அதோட மூட்டை கட்டி முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போற இதுல கூட படத்துல கூட சொல்லிடலாம். அவ்வளவுதான் ஒரு நியூஸ் இவங்களுக்கு. அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஹார்ட் நியூஸ் என்ன வருது அது என்ன வருதுன்னு பின்னாடியே போயிருவாங்க. அதான் வருது. ஆனா நாம் தமிழ் கட்சியில சாட்டை துருவன் மட்டும் இன்னுமே இது எனக்கு அதுதான் அவரோட இதை வந்து பிடிக்கும். ஆனா அந்த நெகட்டிவ் வச்சு இவரு வந்து பாசிட்டிவா அதுவே ஒரு வகையான ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா நேத்து ஒரு இதுல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் பேசுறதோட அதுக்கு பதில் பேசுற சாட்டையோட இதை பாக்குறதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா அது உண்மை. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து தாக்கிதான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க போய் ஸ்பாட்ல போய் பார்த்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த இன்சிடென்ட் அவங்களோட தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்கன்னா மக்களுக்காண்டி கொஞ்சமாவது இவங்கள மாதிரி ஒண்ணுமே சிந்திக்காத முட்டாள் கூட்டங்கள் கிடையாது. அப்போ நீ ஒரு கொள்கை ரீதியா நீங்க வந்து எடுத்து அவங்கள வந்து ஒரு பதில் சொல்றது கீழெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெனரேஷன்ஸ் ஐடி விங் கண்ட ஏதோ பேச்செல்லாம் உடனே அவங்க குடும்பத்தை கேவலமா எனக்கெல்லாம் அதனாலதான் கமெண்ட் பார்த்தாலே வந்து கடுப்பாகும் எனக்கு. இவ்வளவு மோசமா இருக்குதே நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நேரத்துலாம் வந்து அவ்வளோத்துக்கு எனக்கு அப்ப பார்த்தா அவங்க கேள்வி கேட்கறாங்களா அதுக்கு பதில் சொல்றதே கிடையாது. அசிங்கமா கமெண்ட் போடுறது இது வந்து இப்போ ஃபேஷனா போயிடுச்சுங்க. மீம்ஸ் கிரியேட் பண்ணி அசிங்கமா குடும்பத்தை எடுத்து அவங்கள எடுத்து கொச்சப்படுத்தி பேசுறது மட்டும்தான் ஒரு வேலையாவே இவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து வேற மிடில் கிளாஸ் பீப்புளோ எந்த பீப்புளோ பார்க்க வர இப்ப நானா பார்க்க வர மாட்டேன்ல நானு. எதுக்கு இந்த சக்கடைக்குள்ள போய் எவன் விடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த நினைப்பை உண்டு பண்ணணும்னா இவங்க இந்த மாதிரி செயல்களை வந்து இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் அவ்வளோ ஒரு மோசம். அவ்வளோ ஒரு குடும்பத்தை இழுத்து போடுறது. அதுனா பார்க்கும்போது ஏன் வந்து அப்போ அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு புத்தி இல்லாம இருக்குமா நீங்க யோசித்து பாருங்க. கிடையாது. ஒரு புகழ் அப்படிங்கிற போதைக்காண்டி அவங்க வந்து இவ்வளோ இது பண்றாங்க. இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படியும் மக்கள் இருக்காங்க. அவனும் கை தட்டுறா பைத்தியம் மாதிரி திரியிறாங்க உட்காந்துக்கிட்டு. அப்போ அந்த இன்சிடென்ட் நான் ஏதாவது விட்டுட்டேன். அப்ப என் சின்ன பொண்ணு வந்து உடனே நான் 1 நாள் 2 நாள் பார்த்துருந்தேன். என் பெரிய பொண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவளுக்கும் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இந்த இதுல எல்லாமே வந்துகிட்டே இருக்கும்னு அவளும் வந்துட்டான் என்கிட்ட. அவளும் வந்து புலம்ப ஆரம்பிச்சா. ஏமா எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தாதான் என்னோட இதே நீ பார்த்தாங்கன்னா விஜய் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதுக்காண்டி அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு கூட அவங்க வந்து பாத்துக்கிற அளவுக்கு கூட சுயமா யோசிக்க வந்து தெரியல. உடனே நானும் அவளை வந்து ரொம்ப அவள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அவ பேசிட்டு இருந்தோம் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். என்னோட 2வது உள்ளது மட்டும் கம்முன்னு உட்கார்ந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவ கவுண்டர் கொடுப்பா எப்படியும் ஏதாவது ஒண்ணு சொன்னா நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிதான் வளர்ப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும் எந்த சூழ்நிலையில் எப்படி யார் அதாவது நம்ம மனிதர்களை வந்து படிக்கிறோம். சோ மனிதர்களை படிச்சா அப்ப மனிதர்கள் வந்து இத்தனை இதா இருப்பாங்க. நீ அந்த இதுல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை என்னோட இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஓட்ட திருத்துறேன்னா உலக திருத்துறேன். என் பிள்ளைகளுக்கு நான் எத்தனை துன்பங்கள் எத்தனை பேர் என்னெல்லாம் இந்த ஜேர்னிக்காண்டியே பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்லி தான் எல்லா இன்சிடென்ட்டையும் நான் வந்து சொல்லுவேன்.
எல்லாத்தையும் வந்து தெரியும் உங்களுக்கு. சோ அப்ப நான் சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லையே இவ கவுண்டர் கொடுக்க வருவாள, இது என்ன இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்குன்னு. அவ தான் அதுக்கப்புறம் சொன்னது, விஜய் விஜய் ஃபேன் இவ. என்னது விஜய் ஃபேனா? இனி ஒண்ணு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அப்படின்னா. நான் அதான் நேத்து ஏதோ சொல்லும்போது, என்னது ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து விஜய் கிளம்பி வரான். அப்ப ஒருத்தி யாராவது சொன்னா, என் வீட்டுல விஜய்க்கு இது போல நான் வந்து விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னா. நேத்து சொல்லும்போது நான் அதான் நினைச்சேன். நான் உடனே அவன்ட்ட சொல்லிட்டேன். என்னது இனிமே வாயிலிருந்து கூட வரக்கூடாது வார்த்தை. இந்த மாரி வந்து சினிமா ஆக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பிடிக்கும்னா பிடிக்கும். அதோட வந்து நிறுத்தணும். அதுக்கு தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அத சொல்லக்கூட அந்த அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த மயக்கத்திலே கூத்தாடிகள் மயக்கத்திலே இருந்துட்டு, தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை வந்து சொல்ல மாட்டேங்காங்க. இதான் பிரச்சனை. எவன் ஒருத்தன் வந்து அவன் கூட இருக்கிறவனானாலும் சரி, இல்லை அவன் பிள்ளைங்கனாலும் சரி, இல்லை யாருனாலும் சரிங்க. நீங்களே வந்து இந்த கேரக்டரை வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாட்டுல வந்து பல தப்பு பண்ணும். எல்லாமே என்னன்னா, என் கூட இருக்கிறவன் அவன் அவன் செஞ்சா நான் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இவன் செஞ்சா ஒண்ணு சொல்ல மாட்டேன். உன் பிள்ளை செஞ்சாலும் தப்பு தப்பு தான் எவன் ஒருத்தர் சொல்ல நம்ம எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு தான் வந்து கரெக்டா இதாகும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து புடிச்சு போயிட்டு, ஏன்னா நான் வந்து ஃபேன், அவங்க ஃபேனு. சோ நான் குறையே சொல்ல மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கிளாப் பண்ணுவேன். பைத்தியக்காரத்தனமா கிளாப் பண்ணுவேன். ஒவ்வொரு வீட்ல நான் தான் நினைச்சேன் நானு. எங்க வீட்ல இருந்து ஒண்ணு போனா உடனே டைவர்ஸ் தான். டைவர்ஸ் அப்படிங்கிறது நாங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி தான் வச்சிருப்பேன். ஆனா பற்றறுத்து வாழ்றவங்க நான் வந்து ஆன்மீகத்துல இருந்தாலே பற்றறுக்கிறதா மெயின். நம்ம கடமை அப்படிங்கிற ஒரு ஒரு நூலிலையில தான் வந்து உட்கார்ந்துருப்போம். நான் அதான் சொல்லுவேன். நான் எனக்கு சாப்பிட இப்ப எனக்கு தெரியும். நான் உட்காந்து ஆனா நான் பற்று அறுத்து வந்து கடமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறேன். சோ வந்து சும்மா தேவையில்லாம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா உடனே டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறேன் நானு. நான் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அதெல்லாம். சோ இந்த மாதிரி இந்த இதை வந்து நேத்து பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா ஒரு அரசியல்வாதியாலேயே வந்து ஆன்மீகவாதி இந்த ஞான தேடல் போறதுக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டே ஆள போறாங்களாம். அதாவது உள்தன்மைகளை குடையிறதுக்கு அவன் எவ்வளவு நான் ஊரெல்லாம் சுத்தி எல்லாம் இது பண்ணி இப்போ நான் என்னோட இதுல நீங்க கரியர்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கெல்லாம் இருந்திருக்கேன்னு மட்டும் சொல்றாங்க. இந்த ஜேர்னிக்கு வரோம்னு அதுக்கப்புறம் எவ்வளவு தேடல் வந்து பண்றேன்னு பாரு. ஆக்சுவலா நான் பிறந்தது வந்து தூத்துக்குடி. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருந்திருக்கிறோம் நாங்க. திருப்பி எங்க போயிருக்கோம் அங்க இருந்து அதுக்கப்புறம் வந்து அகெயின் தூத்துக்குடி தான் வந்தோம். ஆமா, திருநெல்வேலியில இருந்து திருப்பி தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. தூத்துக்குடியில இருந்து குளித்தலையில போய் படிச்சிருக்கேன் நானு. குளித்தலையில இருந்து அதுக்கப்புறம் எங்க போயிருக்கோம், திருப்பி அகெயின் தூத்துக்குடி வந்தோம். இப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம் நாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எங்க அப்பா ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் வந்து போயிருக்கோம் நாங்க. எல்லா இடத்துக்கும் வந்து சுத்தி இருக்கோம். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆலங்குளம், தென்காசி ஆலங்குளத்துல மேரிட் ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் வாழ்ந்திருக்கோம். கிராமத்துல போய் வாழ்ந்திருக்கேன். நாகர்கோயில்ல போய் வாழ்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி கோயம்புத்தூர் முடிச்சுட்டு எங்க போனோம், மயிலாடுதுறை போயிருக்கேன். மயிலாடுதுறையில இருந்து திருச்சி வந்திருக்கிறோம். திருச்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க பண்ணியிருக்கோம், காரைக்குடியில இருந்திருக்கிறேன். காரைக்குடியில ஃபுல்லா இருந்து காரைக்குடியில தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான். என்னோட எக்ஸ்போர்ட்டே அங்க இருந்து ஆரம்பிச்சேன் நான். காரைக்குடியில இருந்திருக்கேன். காரைக்குடியில இருந்து திண்டுக்கல்ல இருந்திருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து சென்னை. ஆக்சுவலா எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்ன ஒரே ஊர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை தான் பிடிக்காதுன்னு காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் சென்னைக்கு வரவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இங்க ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஆக்சுவலா நாங்க எந்த வீடு போட்டாலும் தனிமையா அவுட்டர்ல போயிடுவோம். நல்லா இருக்கும். எங்க வீடெல்லாம் சூப்பரா அமைஞ்சிரும். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து நல்லா ஒரு அதாவது வளர்ந்து வர ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ ஊர்கள் வந்து சுத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசியில சென்னை பிடிக்காது அப்படின்னு. அதையும் இந்த கடவுள் என்னமோ எப்படி நீ பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப எனக்கு வந்து நான் சென்னைக்கு மட்டும் நான் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருப்பேன். எங்க போனாலும் சரி சென்னைக்கு மட்டும் போகவே மாட்டேன். எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும் போதுதான் வந்து கோயம்புத்தூர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. சரி, ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்தும் நிறைய இது வந்து தெரிஞ்சிருக்கு. சோ நான் சென்னை மட்டும் வரவே மாட்டேன் நானு. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. கசகசன்னு இருக்கிற ஊரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிராபிக்கா இருக்கும். ஆனாலும் என்னை கொண்டு லாஸ்ட்ல சென்னை கொண்டு தள்ளியாச்சு. சென்னை கொண்டு ஆனா இதுலதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
காலேஜ் இங்க இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு தள்ளி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கோம். இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா, சென்னைக்குள்ள போனா 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போணும். ஸோ எனக்கு சென்னையில இருக்கிற ஃபீலிங்கே வந்து வராது. ஸோ இந்த மாரி வந்து அதுக்கப்புறம் ஆன்மீக தேடல் வரும்போது, அங்க சுத்தி காசிக்கு போய், அங்க போய், இங்க போய் ஏகப்பட்ட ஊர். ஸோ நம்ம நம்ம இதுக்குள்ளே இவ்ளோ இருக்கு. இன்னும் நான் என்ன நினைப்பேன் அப்டின்னா, எல்லா கோயில்களுக்கும் பார்க்கலாம். எல்லா கோயில்கள்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்கள் போறதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ உள்ள கோயில்களுக்கு நான் போமாட்டேன். இப்போ கெட்டின கோயில் அப்படிங்கிறதோட எனக்கு என்னோட இஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல வந்து அதுல வேற இஷ்யூஸ். இப்ப ஆதி காலத்துல கெட்டினது கோயில்னா, எனக்கு இப்ப நடந்த ஒவ்வொரு இந்த ஒரு 4, 5 நாளா செம்ம டென்ஷனுங்க. அப்புறம் ராஜராஜ சோழன் பத்தி ஒரு ஆள் சொல்லியிருந்தார். ஐயோ இதுங்கன்னா கால் தூசு கூட அத பத்தி டாபிக்லாம் எடுத்து சொல்றேன் கோவத்துல. ராஜராஜனை பத்தி பேசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா தஞ்சாவூர் பேசிக்கலா வாராகி. அங்கதான் எனக்கு எங்க அம்மா ஸ்டார்டிங்கே வாராகினா தஞ்சாவூர்ல தான் ஆரம்பிச்சது என்னோட இது. ஸோ நான் அதான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு நான் வந்து அன்னைக்குனா வீரவசனம் கொண்டு ராஜராஜ சோழன் பத்தி ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஆனா ஒண்ணு இவ்வளவு இது பேசுறியடா, நேரா எங்க 1000 வருஷம் ஆனாலும் அங்க ஒரு இது இருக்குதுங்க. அந்த அம்மா வந்து ஒரு வழியோடி நேரா நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பதவி போயிரும்னு சொல்லிட்டு இவங்க இந்த எல்லாவனும் பயந்துகிட்டு நிறைய பேர் போவே மாட்டாங்க அங்க. நீங்க பாருங்களேன், அரசியல்வாதி எவனுமே போக மாட்டான். ஏன்னா எல்லாம் ஊழல் படிச்சது, ஒன்னும் உருப்படி கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த அம்மா எவ்வளவு பவர்ஃபுல். நான் தான் கேட்கணும்னு வச்சுருந்தேன். தைரியமான ஆளா இருந்தவனா, தைரியமானவன் அப்படின்னு சொல்றல, நேரா கொஞ்சம் உள்ள போய் பாரு, உள்ள போயிட்டு வா. எங்க அம்மாட்ட நேரா வாசல்ல நீ உள்ள போயிட்டு வா, நாங்கெல்லாம் போவோம், நீ போயிட்டு வா பாப்போம், நீ எப்படி வர. அப்போ எந்த அளவுக்கு ஒரு இறை சக்தி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு பாரம்பரியமாக ஒரு கோயிலில் உள்ள நடைமுறையை மீறி போனால் எவ்வளவோங்க, அந்த கல்லு வச்சது உண்மையே எவ்வளவு சயின்ஸ் வந்துச்சு 1000 வருஷம். அதை யாருனாவது உருப்படியா யாராலையும் அதுதான் அப்பாற்பட்ட ஒரு சக்தி. இவங்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்திக்கு வந்து தெரியும், இவங்க போக மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா கொச்சப்படுத்துவாங்க. சரிங்களா? ஏன் கொச்சப்படுத்தி பேசினா என்ன, இவங்க கேட்டா அரசியல்ல நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படின்றாங்க. அதுதான் அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உள்ள இருக்கும் போது நான் அதான் கேட்பேங்க. நான் வந்து சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு ஊர் வந்து நல்ல இதா இருந்தா எங்க போலாம், எங்க ஃபாரின் அங்க போய் செட்டில் ஆயிரும். அத்தாடி இனிமேனா இங்க ஆக்சுவலா நான் 5, 6 வருஷம் வந்து நான் கம்முன்னு இருந்தேன். உள்தன்மையிலே போயிட்டு நம்ம தேடல் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ வந்து என்னன்னா, அப்ப எங்க குரு சொல்லுவேன்னா, ஆன்மீகம் வந்து சின்ன குழந்தையா தூங்கிட்டு இருக்கும், ஒண்ணுமே தெரியாம இருக்கும். டப்புன்னு வந்து தீட்சை கொடுத்து வந்து முழிப்பாட்டி விட்டேன்னா குறுன்னு பார்க்கும், எவன்டா அது என்ன எழுப்பிட்டதுன்னு சொல்லி கேட்கும் அப்படிதான். ஆக்சுவலா அப்படிதான். அப்புறம் உள்ள தேடி உள்ள இருக்கும்போது இன்னொரு ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, கோமால விட்டு வெளியே வந்த மாதிரி அப்பதான் திருன்னு வெளியே என்னடா நடத்திருக்கீங்க 5, 6 வருஷத்துக்கு 6 வருஷமா தானே ஆகுதுடா, 7 வருஷம் அவ்வளவு, இதுக்குள்ள எப்படிடா இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு கேவலப்பட்டு, அப்போ நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம்னா இருந்தா நிலைமை என்ன ஆகும். இவ்வளவு ஒரு ஆனா உண்மையே ரொம்ப ரொம்ப சீரியஸுங்க. எனக்கு திருப்பி அதுதான் தெரிஞ்சுட்டே இருக்கு. இவங்க ரொம்ப மோசம். நம்மளாம் வந்து வாழவே முடியாது. நாட்டுல வந்து பெண்கள் இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இவங்களாவே இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ முடியாது. லேடிஸால சுதந்திரமா பேச முடியாது, சுதந்திரமா வந்து கேள்வி கேட்க முடியாது, சுதந்திரமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது வந்துடும். இப்பதான் வந்து எப்படின்னா இவங்களோட இது வெளியே தெரிய ஆரம்பிக்குது மக்களுக்கு. அதை வந்து கடவுளா உண்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் இப்ப வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியமான ஆட்கள் வந்து வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு பொறுக்காம அடக்குமுறை பண்ணி இவங்களை எல்லாம் அழிச்சிட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. பட் நம்ம இது வந்து அதான் சொல்றேன்ல, இந்துயிசத்தோட இறையோட வந்து கலந்த ஒரு நாடு. ஸோ இதை வந்து அழிக்க முடியாது, அவங்களால பண்ண முடியாது, எதுவுமே இது பண்ண முடியாது. இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே வேணா இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் இருக்குங்கிறத எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு என்னைக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சுயநலம், பொதுநலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் நேத்தும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வீடியோ போனா டாபிக் வந்து ஒன்னு எடுத்து வேற டாபிக், ஆனா சரி அது பேச முடியல, இந்த டாபிக் பேசிடும். 2, 3 டாபிக் பாருங்களேன். நான் இப்ப சொல்லும் போதே ராஜராஜ சோழன் டாபிக் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் சர்ச் பண்ணி பயங்கர அறிவு நானே நினைச்சுக்கிட்டேன்.
அது நீங்க அடுத்த இதுல போடுறேன். அப்ப நீங்க சொன்னா தெரியும். பரவாயில்ல, இவ்வளவுக்கு பண்ணியிருக்காளா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி எடுத்து வச்சிருந்தேன். நிறைய கண்டென்ட் வந்துருந்துச்சு எனக்கு. ஸோ நிறைய அந்த லவ் பத்தி, அப்புறம் இப்ப இது எல்லாமே ஒரே இதுல பெருசா பேசிட்டேன். இந்த ஊரு, இந்த இது எல்லாமே வந்து இந்த 2-3 நாளைக்குள்ள வந்ததுதான் இவ்வளவு இது. அதுக்கப்புறமும் வந்து என்ன சொல்ல மறந்துட்டேன் டக்குன்னு. லாஸ்டா வந்து நேத்து வந்து ஒண்ணு போடணும். அப்புறம் நேத்து வந்து ஒண்ணு எழுதிட்டேன். சரி, எழுதினோடனே ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி ஆயிடுச்சு. நான் உட்காந்துருக்கேன். நைட்டு வந்து இந்த பூஜை பண்ண, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்துல வந்து ஒரு நாகத்துக்கு வந்து நான் வந்து ஒண்ணு படிச்சிருக்கேன் நானு. சரிங்களா? ஒரு குருட்ட கேட்டு அது எப்படி பண்ணணும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த இருக்கிறதுலே வந்து 60-70% வந்து நம்மளுக்கு பிரச்சனை வர காரணம் என்னன்னா நாகத்தினால, அதாவது ராகு கேதுனாலதான் வந்து வரும். ஸோ எனக்கு ஜோசியம் அதெல்லாம் வந்து தெரியாது. பட் பேசிக்கலா எங்க குருஜி சொன்னதுனால அதை வந்து ரெகுலரா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தடங்கள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து இதை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியில யாருக்கும் வந்து செய்யலைன்னா எங்க வீட்டுல வச்சு நான் வந்து பண்ணி பூஜை பண்ணி அதைப்படி ப்ரொசீஜர் பண்ணி அது வந்து எனக்கு உணர்த்தணும். இன்னைக்கு நீ பண்ணணும், ஏதோ ஒண்ணு இருக்கு நீ பண்ணணும் அப்படின்னா நான் அன்னைக்கு பண்ணுவேன். நேத்து எனக்கு வந்து காலையிலேயே தோணுச்சு இன்னைக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து நைட்டு தான் வந்து பண்ணணும். நைட்டு இல்ல விடிய காலையில பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம நைட்டு பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டு இருக்கிறேன். இப்போ ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நைட்டு தான் உட்காந்து பூஜை பண்றது. ஏன் அப்படின்னா இந்த ஈவினிங் இந்த பாத்திரம் விளக்கு சோம்பேத்தனம் பட்டு உட்காந்தே இருப்பேன் நான். சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ நான் உட்காந்து சரி நைட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தே இருக்கிறேன். அப்புறம் நியூஸ் எல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா மோடிஜியை பத்தி வந்து ரொம்ப லெவல் வந்து அதாவது ஒரு பர்சனலா அதாவது கேரக்டர் எப்படியோ வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு எனக்கு. எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே அரசியல்வாதியா கிடையாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் வந்து இவ்வளோத்துக்கு அவரெல்லாம் குறை சொல்றாங்க, உண்மையாலுமே மனுஷனே கிடையாதுமே. நான்லாம் இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றவங்க ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சாக்ரிஃபைஸ் நாட்டுக்காண்டி நம்மலாம் வந்து உலகத்துக்காண்டி எவ்வளோ பேர் வந்து தெரியாம அவ்வளோ பேர் இருந்து அதனாலதான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலா நம்மலாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து நம்மலாம் இருக்கிறோம். இல்லைன்னா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அதர்மம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா இந்த மாதிரி தர்மவான்கள் இருக்கிறதுனாலதான் நம்மலாம் உசுரோடயே இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணமா இருக்கும். சோ எவ்வளவு சேவைகள் பண்றதுக்கு, ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தடங்கள், அதை மீறி அவங்க வந்து மக்களுக்காண்டி செய்யணும், அவங்க நோக்கம் வந்து மக்களுக்காண்டி செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மனுஷன் வந்து அவங்களோட லைஃபையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றவங்கள அது வந்து ஏன் வந்து இவங்க வந்து இப்படி இது பண்றாங்க? அப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒண்ணே ஒண்ணுதாங்க எனக்கு கேள்வி வந்துச்சு நேத்து. நான் அந்த பூஜை பண்றதுக்கு நான் வந்து முன்னக்கூட்டி போயிட்டு ஒரே ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வந்துச்சு. ஏன் வந்து நல்லது பண்றவங்களை எல்லாத்தையுமே இவங்க இந்த அளவுக்கு கொச்சை பண்றாங்க? அதாவது அவங்கள வந்து அவங்க அதை பண்ணாம உடனே அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரியே வந்து செயல்கள் வந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்துச்சு, ஏதோ ஒரு சொல்லிட்டு அது வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப மனவேதனையை வந்து கொடுத்துச்சு. அப்ப நான் எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்கேன். இப்படி வந்து பண்ணி இவ்வளவுத்துக்கு தொல்லை பண்ணி இது இது இன்னுமா தெரியாது இவர் வந்து எவ்வளோ ஒரு நல்லது பண்றாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. எவ்வளோ இந்தியா வந்து எப்படி வளர்த்திருக்காரு அப்படிங்கிறது கூடவா இவங்களுக்கு வந்து தெரியல. இந்த அளவுக்குமா தெரியும், தெரிஞ்சாலும் அதை வீழ்த்தணும் அப்படிக்காண்டி இவ்வளவு லோ கிளாஸாவா நீங்க வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து கேட்கேன், எதுக்காண்டி இந்த மக்கள், நான் ஓயாம இந்த கேள்வி கேட்டே இருப்பேன். நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்பேன். அப்ப நான் எனக்கு எப்படின்னா, என்னைய விட நான் மத்தவங்கள வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும்ல யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்கள யாராவது குறை சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வேதனை அடைவேன். அப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலை வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், எதுக்கு ஒரு மனிதன் வந்து அவ்வளோ இது சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க. அதுமாதிரி நாட்டுக்கு நல்லது செய்யணும் வந்தவங்கள உடனே அவனை மட்டும்
மட்டும் வந்து அதாவது ஒரு கொள்கை ரீதியா எதிர்க்கோம் அப்படின்னு சொல்லாம அவங்க குடும்பத்தை கொச்சை இழுத்து அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை இழுத்து இந்த மாதிரி எதுக்கு அவங்க அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெயின் தானே. அப்போ நல்லது பண்ணதுக்கு நீங்க இதுதான் வந்து நீங்க வந்து குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வரும்போது எதுக்கு இவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். எதுக்கு வந்து எதுக்கு இவங்கன்னா வந்து நல்லது பண்றாங்க இந்த மக்களுக்கு. நல்லா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்ன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு ஜாலியா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு பூஜை பண்ணும்போது அது வருத்தமாவே இருந்துட்டு, அவரை போய் இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் வந்து செல் ஆஃப் பண்ணிடுவேன் பூஜை பண்ணும்போது. 2-3 மணி நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நைட்டு வந்து 1 மணி ஆயிடுச்சு. உடனே படுக்க போனேன். நான் டக்குன்னு அப்ப லாஸ்ட்டா என்னன்னு சொல்லிட்டு செல்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நெட்லாம் ஆஃப் படுத்துட்டேன். பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ஆன் பண்றேன். நெட் ஆன் பண்ணையும் நியூஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவர் வந்து அமெரிக்கா வந்து 25% இருந்து 18% வரைக்கும் வரிய குறைச்சிச்சு. அவர் வந்து ட்ரம்ப் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு செய்தி வந்து அப்ப அவரோட உழைப்புக்கு அப்பதான் நினைச்சேன். அப்ப எவ்வளவுக்கு இவரு அதாவது அப்ப எவ்வளவுக்கு பவர் அந்த 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 அப்ப இறை வந்து எப்படி காட்டியிருக்கு பாருங்களேன். அவரை சொல்லி கொஞ்ச நேரத்துல அவரோட சாதனைய வந்து டபக்கு நைட்டோட நைட்டா படம் மாறி போட்டோன்னு தான் அப்ப நினைச்சேன். அப்போ சேவை செய்யறவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பூஸ்டப். ஏன்னா நம்ம வந்து இத கஷ்டமாவே பார்த்துட்டேன். அப்ப என்ன தோணும்னா, நல்லது பண்றவங்க எல்லாரும் கஷ்டம் குடுக்குறாங்களே. இது வந்து நம்ம மைண்ட்ல செட் ஆகுது. அப்ப எதுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி காட்டும்போது எனக்கு இன்னைக்கு நைட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்லையே அவரு உடனே வந்து இறை வந்து அந்த ஒரு பெருமை காட்டிருச்சுல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் நினைச்சேன். அப்போ ஓகே அப்போ கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்குனாலும் அவங்களுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் வந்து மகான்கள் ரிஷி எல்லாருமே வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சது. பயங்கரமா ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த கண்டென்ட் வந்து நானே ஒரு புத்திசாலித்தனமாக உன்னை நினைச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த வீடியோல போடுறேன். தேங்க்யூ.